ஹாய் விவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசியாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான ப்ரான் 65. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆசியாஸ் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ரான் 65 செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள். நான் மிளகு ஜீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தனித்தனியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இறா சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் இறால நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது 2 டீஸ்பூன் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் சேர்க்குறேன். இங்கே கடலை மாவு இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். பஜ்ஜி போண்டா மிக்ஸ் சேர்த்து பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இறா மிக்ஸ்சர் தயாராகிடுச்சு. இதை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஒரு தோசை தவாவில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தவா ஹீட் ஆனதும் நம்ம இறாவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு. நான் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ ப்ரான் 65 தயாராகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், டேஸ்டியாக எம்மியாக சூப்பராக தயாராகிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching the video.